இன்றைக்கி 2வது நாள் சட்டசபைக்கு சென்று விட்டு இன்றைக்கி எங்களுடைய கேப்டன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நமது சட்டசபையினுடைய அவைத்தலைவராக அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அன்ன போஸ்டில் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். துணைத் தலைவராக ரவிக்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கான நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்தது. நாங்கள் அனைவருமே அவைத்தலைவர் அவர்களையும் துணைத் தலைவரையும் வாழ்த்தி பேசினோம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே இன்றைக்கி அவைத்தலைவரை வாழ்த்தி பேசணும். அந்த நிகழ்வு அதுதான். நாளைக்கு தனி பெரும்பான்மை அதே ஃப்ளோரில் நடக்க இருக்கிறது. அதற்கும் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். இதுதான் இன்றைய நிகழ்வு. நீங்கள் எதுவும் கேட்குன்னா இல்லை, எல்லா கடையும் மூடலை. 717 கடைகள் ஸ்கூல் பக்கத்துலேயும் கோவில் பக்கத்துலேயும் இருக்கின்ற 717 மதுபான கடைகளை மூடப்பட்டு இருக்கிறது என்கின்ற செய்தி தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒரு இனிப்பான செய்தி, வரவேற்கக்கூடிய செய்தி, போற்றுதலுக்குரிய செய்தி. ஆனால் இன்றைக்கி இன்னும் ஆயிரக்கணக்கான டாஸ்மாக்குகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கண்டிப்பாக குறைக்கப்பட்டு போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எங்கள் நிறுவன தலைவர், எங்கள் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களும் அதை தான் வலியுறுத்தினார். அதுதான் எங்களுடைய வழி. எனவே போதையில்லா ஒரு தமிழகம் நிச்சயம் உருவாக வேண்டும். அதே போல் பெண்களுக்காக ஒரு அதிரடிப்படையை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது ஒரு பெண் தலைவராக என்னுடைய கோரிக்கை. நிச்சயம் அது நடக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். விஜய் அவர்களுக்கு தேமுதிக சார்பாக, கேப்டன் சார்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாண்பு எல்லாராலையுமே கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அது கட்டாயம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்.